சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது இதுவரை இருந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடைபெறக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகின்றது. சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருந்த நிலை மாறி உங்களுக்கு வரவேண்டிய பணமானது உங்களுக்கு வந்து சேரும். நிலம் விற்க முடியவில்லை என்று நினைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் நிலமானது நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. பிரிந்து கிடந்த கும்பராசிக்காரர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து ஒன்று சேர்வார்கள். வீடு மற்றும் பயன்படுத்தி வரும் வாகனத்தை பழுது பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வெளிநாட்டிற்கு சென்ற தங்கள் குடும்பத்தினர் இந்த வருடம் சில காரணங்களுக்காக உள்நாட்டிற்கு திரும்புவார்கள். அவர்களை சந்தித்து பேசி மகிழுங்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் முன்னிலையில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். எதற்கெடுத்தாலும் முன் சென்று நான் பார்த்து கொள்கிறேன், நான் உங்களுக்கு இதை செய்து தருகிறேன் என்று கூறுவதை இந்த ஆண்டு தவிர்க்கவும். கடன்கள் மெல்ல மெல்ல குறையும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோவை தவிர்த்து கொள்வது நல்லது. உடல்நிலையில் பாதிப்படைந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களது உடல்நலம் சற்று தேரும். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை விற்காமல் கிடந்த பொருட்கள் அனைத்தும் விற்று தீரும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இதுவரை தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு உங்களது லாபஸ்தானத்திற்கு வருவதால் இந்த காலமானது உங்களுக்கு பொற்காலமாகும். பேர், புகழ், அந்தஸ்து ஆகிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகி சில ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானின் அருளால் புத்திரபாகியம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு உங்களது உதவி இந்த வருடம் அடிக்கடி தேவைப்படும். எதிலும் ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த ஆண்டின் குபேர ராசியாக சிம்ம ராசி பார்க்கப்படுகின்றது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருள்மிகு ராகவேந்திரா சுவாமியை வழிபடவும்.